எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவரது ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்கள் 15. அதில் சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இது 3ஆக குறைக்கப்பட்டு, ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில் 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அவங்க சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியும் சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குற்ற வழக்க சிறப்பாக நடத்துறதுக்கான அடையாளம் அதில் எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது. அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சால் மட்டும் போதாது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதும் முக்கியம். அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்.